அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா வராங்க. லக்ஷ்மி அம்மா வந்து கோமதி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்ன உங்கள் வீட்லேயும் நிறைய பேர் இல்லை, அப்போ வீட்டில் சமையல்லாம் உங்கள் மருமகளுங்க தான் சமைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எல்லாருக்கும் நல்லா சமைக்க தெரியும், ஆனால் நான் யாரையும் சமையல் கட்டில் விட மாட்டேன், நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் அதை பார்க்குறாங்க. பார்த்ததும் அதுக்கப்புறம் வந்து ஏன் அது மாதிரி அப்படின்னா, பாவம் ஒருத்தி ஆஃபீஸ்க்கு போகிறா மீனா, ராஜி வந்து அவள் படிக்கிறா, அதனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒத்தாவாசி பண்ணுவாங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிஸியாக இருக்காங்கல்ல, பாவம்ல அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே லக்ஷ்மி அம்மா கேட்குறாங்க மலருடைய மாமியார், நீங்கள் என்ன 2 மருமகளை பற்றி தான் சொல்கிறீங்க, உங்கள் மூத்த மருமகளை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்றாங்க. கோமதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவளும் நல்லா வேலை செய்வா, என் கூட நிறைய வேலை செய்வா, இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கா, அதனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை மருமகளுங்களை எல்லாம் நம்ம பிள்ளைங்க மாதிரி தானேங்க நம்ம பார்த்துக்கணும், பாவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து லக்ஷ்மி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நம்மலாம் வந்து மருமகளாக இருக்கும்போது நம்மளும் இந்த வேலை எல்லாத்தையும் தானே செய்தோம் அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள், நம்மளும் செய்தோம், ஆனால் விருப்பப்பட்டா செஞ்சோம், கஷ்டப்பட்டு தானே செஞ்சோம், அந்த கஷ்டத்தை எதுக்குங்க மருமகளுங்களுக்கு கொடுக்கணும், அதான் நானே செய்கிறேன். பாருங்க, இங்கே அண்ணன் வந்து இந்த பிள்ளைய எத்தனை முறை எழுப்பி இதெல்லாம் செய்ய சொல்கிறாரு, நோட்டீஸ் கேட்குறாரு, வெந்நி வச்சு கொடுன்றாரு, கண்ணாடி எடுத்து கொடுன்றாரு, அதுவும் இல்லாமல் நீங்கள் துணி துவைச்சி போடுமா, எனக்கு ஜூஸ் போட்டு கொடுமான்றீங்க. இவ்வளோ வேலை சமைக்கும்போது அந்த பிள்ளை எப்படிங்க இந்த வேலையும் செய்யும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மலர் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க கோமதியை, இவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் கதையில் கதிர் என்ன பண்ணுறாரு, அவங்க மாமா முத்துவேலை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. நாளைக்கே வந்து சர்ஜரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க நாளன்னைக்கு, அதனால் நம்ம நாளைக்கே போய்டலாம் ஹாஸ்பிட்டலுக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்துடலாம், 1 வாரம் ஆகும் சர்ஜரியெலாம் முடியறதுக்கு, உங்கள் வீட்டில் நல்ல காரியமாக ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க மாமனார் முத்துவேல் கேட்குறாரு, காசுக்கெலாம் நீ என்ன பண்ணுவ, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்றாரு. இல்லை, எனக்கு காசுலாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஏன் உங்ககிட்ட என்ன அவ்வளோ பணமாக நீ வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது பணம் இல்லாதவனை குத்தி காட்டுற மாதிரி இருக்குதுன்றாரு. இல்லைப்பா, நான் அப்படியெல்லாம் சொல்லலை, 10 லட்சம் நான் கொடுக்குறேன்ன, நீ ஏன் கடனில் இருக்க, வேண்டான்னு சொல்லிட்டு, அதான் எங்கே என்ன பண்ணுவேன், அதனால் உன் நம்பரை கொடு, நான் உனக்கு 10 லட்சம் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ஸர்கிட்ட நான் ஒரு நம்பர் அனுப்புகிறேன், அதுக்கு 10 லட்சம் போட்டு விடுன்னு முத்துவேல் சொல்கிறாரு. அவரும் சரிங்க ஐயா, நான் போட்டு விட்டுறேன்றாரு. ஆனால் இது வந்து என் தம்பி சக்திவேலுக்கு தெரியக்கூடாதுன்றாரு. சரிங்கன்னு அவர் பேசிட்டு போட்டு விட்ட பிறகு அதை கேட்டுன்னே இருந்துட்டு சக்திவேல் உள்ளே வராரு ஆஃபீஸ்க்கு. அப்போது அந்த அக்கௌண்டரை கேட்குறாரு, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அண்ணன் பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், வேலை விஷயமா பேசினாருன்றாரு, சமாளிக்கிறாரு அவர். இல்லையே, ஏதோ பணம் ட்ரான்ஸ்ஃபருன்னு பேசிகிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அவரும் உண்மையை சொல்லிடுறாரு. ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சாரு ஐயா, அதுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் போட சொன்னார், அது கதிரவன் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொன்னார். என்னது கதிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு கோபமாக வருதுங்க சக்திவேலுக்கு. உடனே வந்து என்ன தான் பண்ணுறாரு அண்ணன் தெரியலையேன்னு அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறமா ராஜி வந்து கதிருக்கு கால் பண்ணுறாங்க, நான் வந்து